எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் ஸ்டேஷனில் இருக்கோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வாரணாசி போகிறோம், காசிக்கு. நம்ம முக்கியமான ஒரு தெய்வீகமான பிளேஸ் அது. வாரணாசின்றது எல்லாரும் போக வேண்டிய ஒரு இடம். நாங்கள் இந்த டைம் எங்களுக்கு அமைஞ்சது காசி விஸ்வநாதர் தரிசனத்துக்காக போயிட்டுருக்கோம். பக்கத்துலேயே வேறு என்னென்ன ஊருக்கு போக போகிறோம் என்னன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் சொன்னோம் இல்லையா, காசி வாரணாசி போகிறோன்ட்டு. நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம், ஃபஸ்ட் ஏசி. இது எங்களுக்கு கூப்பி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, கன்வீனியண்ட்டாக இருக்குது. 2 சீட்டு தான், நானும் அவரும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ தான் ஜஸ்ட்டு ஏறினோம், 5 மினிட்ஸ் ட்ரெயின் கிளம்பிடுச்சு. லக்கேஜ் தான் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நான் உங்களை வாரணாசியில் பார்க்குறேன். அங்கே என்னென்ன நம்ம வாரணாசி கடவுள் பார்க்க போகிறோம், நம்ம சிவனை தரிசிக்க போகிறோம், அதை பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாய். ஹலோ, நாங்கள் காசிக்கு போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, வாரணாசிக்கு. இப்போ நாங்கள் லக்னோ வந்திருக்கோம். நீங்கள் எல்லாம் டவுட் பண்ணலாம், என்னடா இது அவங்க லக்னோக்கு வந்திருக்காங்களே அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் லக்னோவில் நாங்கள் பிளான் மாற்றிருக்கோம். இங்கே ராமர் டெம்பிள், அதாவது அயோத்தியா போயிட்டு ராமர் டெம்பிளை பார்த்துட போகிறோம். ஏன்னா இது டிஸ்டன்ஸ் இல்லையா. ஃபஸ்ட்டு ராமர் டெம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் காசிக்கு போகிறதா பிளான் பண்ணோம். நாளைக்கு தான் காசி, அதனால் இன்னைக்கு ராமர் டெம்பிள் பார்த்துடலாம். ஸோ இப்போ தான் இறங்கியிருக்கோம். இப்போ டைரெக்டாக நாங்கள் அயோத்தியா போயிட்டு ராமர் டெம்பிள் எடுத்துட்டு அப்புறம் காசிக்கு வர போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். இப்போ லக்னோ வந்திருக்கோன்னு சொன்னோம் இல்லையா. லக்னோவில் சும்மா சைட் சீயிங்காக 2 ஹவர்ஸ் இருக்க போகிறோம். ஒரு சைட் சீயிங்காக வந்தோம். பூல் புலையா பேலஸ். அது இது சும்மா மகாராணி குளிக்கிறதுக்காக இது கட்டியிருக்காங்களாம். இங்கே பக்கத்தில் ரோஸ் கார்டன் இருக்குது. டெய்லி அந்த ரோஸ் எடுத்துகிட்டு இந்த தண்ணியில் போட்டுருவாங்களாம். மகாராணி குளிப்பாங்களாம். அந்த சைடாக அப்படி இறங்கி குளிப்பாங்களாம். இது லக்னோவில் நவாப் பேலஸு. இது பூல் புலையா பேலஸ் சொல்கிறாங்க. பட் எந்த ராஜாலாம் தெரியல. காட்டினாங்க. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ரோஸ் எடுத்துகிட்டு போடுவாங்களாம், இங்கே குளிப்பாங்களாம். ஸோ பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. லக்னோ அது மிஸ் பண்ணாமல் பாருங்க. இப்போ நம்ம லக்னோவில் இருக்கோம். லக்னோவில் 2 ஹவர்ஸ் ஆச்சு. நாங்கள் இங்கே வெயிட்டிங் ரூம் போட்டோம். நல்லா இருக்க ஹாலு. நீங்கள் கூட 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு இந்த ரூமே எடுக்கலாம். ஏசி ரூமு வித் கீசர் எல்லாமே இருக்குது. பெரிய ரூமாக இருக்குது, தாராளமாக இருக்குது. எங்களுக்கு 600 ஆச்சு. நாங்கள் 2 ஹவர்ஸ்க்கு எடுத்தோம். இப்போ வந்தே பாரத் புக் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து அயோத்தியா போக போகிறோம். ராமரை பார்க்குறதுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா ராமர் பிறந்து வளர்ந்த இடமா, அந்த இடத்த ஃபஸ்ட் டைம் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே போனப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். இப்போ தான் நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் இறங்கி வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ அனுமான் டெம்பிள் போயிட்டுருக்கோம். அனுமான் டெம்பிள் நைட் 9 o'clock வரைக்கும் திறந்துருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, போய் பார்ப்போம். ராமர் கோவில் பற்றி தெரியல, திறந்துருந்தால் அதுவும் பார்த்துருவோம். அப்புறம் சரையூர் ரிவர் போய் பார்க்க சொல்கிறாங்க. அது இப்போ முடிச்சிடலான்னு பார்க்குறோம். நைட் டைம் எல்லா கடையும் திறந்துருக்கு. நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது ஊர்லாம். இது பார்த்துட்டு அப்புறம் காலையில் ராமர், ஏன்னா ஃபஸ்ட்டு அனுமான் பார்த்துட்டு தான் ராமரை பார்க்கணுன்றாங்க. ஸோ இப்போ போய் அனுமான் பார்க்க போகிறோம். நாங்கள் அயோத்தியா வந்தோம்னு சொன்னோம் இல்லையா. அயோத்தியா வந்துட்டு ரூமில் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டோம். நான் ரூம் என்ன இதுன்னு அப்புறம் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். நாங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ ஆஞ்சநேயர் டெம்பிள் வந்திருக்கோம். ஆஞ்சநேயர் டெம்பிள் பார்த்தாச்சு. இப்போ தான் நடை சாத்தினாங்க. நல்லா தரிசனம் ஆச்சு, நல்லபடியாக தரிசனம் ஆகிடுச்சு. எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ தான் நடக்கலாம். ஃபைனல் ஆர்த்தியே பார்த்தோம் ஆஞ்சநேயர். இப்போ நாங்கள் ரூமுக்கு போயிட்டு நாளை காலையில் ராமர் டெம்பிளும் அப்புறம் சரையூர் ரிவருக்கும் போகிறோம். எல்லோருக்கும் காலை வணக்கம். இப்போ நாங்கள் ராமர் டெம்பிள் கிளம்பிட்டு இருக்கோம் அயோத்தியாவில். எங்களுக்கு செல்ஃபோன்ஸு, லெதர் பர்ஸு, பெல்ட் எதுவுமே நாட் அலவுட் சொன்னாங்க. பட் எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. அதனால் நாங்கள் எதுவுமே கேரி பண்ணல. வெறும் சிம்பிளாக பர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நான் போயிட்டு வந்துட்டு திரும்பியும் கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா? பாய். ஹலோ, இப்போ நாங்கள் சரையூர் ரிவருக்கு போயிட்டுருக்கோம். சரையூர் ரிவரில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ராமர் டெம்பிள் போக போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ராமர் டெம்பிள் காலையில் நாங்கள் குளிச்சுட்டு தர்ஷன் முடிச்சாச்சு. எல்லாம் கேட்கலாம், ரிவருக்கு போயிட்டு தானே அப்போ ராமர் டெம்பிள். ஆனால் எங்களுக்கு சரியாக தெரியாது, கோவில் ஃபுல் டே திறந்துருக்குமா. ஆனால் நாங்கள் நினச்சோம் கோவில் மத்தியானம் நட சாத்திருவாங்க. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு ராமர் டெம்பிளை பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் சரையூர் ரிவர் போயிட்டு ஒரு திரும்பி குளிச்சுட்டு திரும்பி ராமர் கோவிலுக்கு போக போகிறோம். போயிட்டு ராமர் கோவில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சைட் சீயிங் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க, கண்டினியூஸாக நம்ம எல்லாம் பார்க்கலாம்.
நாங்கள் சரையூர் ரிவருக்கு இப்போ வந்திருக்கோம். ஹோட்டல்லேருந்து இங்கே வரத்துக்கு 20 ரூபா ஆட்டோ கொடுத்து வந்துட்டோம். இதுதான் சரையூர் ரிவர். இப்போ நம்ம குளிக்க போயிட்டுருக்கோம். குளிச்சுட்டு மீதி நம்ம சரையூர் ரிவர். இது தலையில் நிறைய தேய்ச்சிட்டோம். ராமர் குளிச்சுட்டு ராமர் அவருடைய காலத்தை கடைசியாக முடிச்ச இடம், அவர் பாதங்கள் பட்ட இடம் இது. சீதா, ராமர், பரதர், சத்ருகன் எல்லாமே அவங்க பாதம் பட்ட இடம். அவங்க ஊர் இது, அவங்க பாதம். அவரே குளிச்ச இடத்துல நம்ம இந்த தண்ணியை தொட்டு தலையில் தேய்க்கிறோம். நாங்கள் குளிக்க வந்தோம், ஆனால் இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணுற இடம்லாம் சரியாக தெரியல. அதனால நாங்கள் குளிக்கலை, ஜஸ்ட் தண்ணியை தேய்ச்சி விட்டோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்கேயாவது இது பண்ணிவிட்டு தண்ணி குளிக்கலாம். இது வந்து சாலக்கிராமம் ஸ்டோனா. இது வந்து நேபாளிலேருந்து வந்திருக்கு. இதில் தான் ராமருடைய சிலை செஞ்சுருக்காங்கன்றாங்க. இது ரொம்ப விசேஷமான இடம். இது நீங்கள் அயோத்தியாவில் ராமர் கோயில் வந்தால் அது நியர்பை இது இருக்குது. இதுதான் சாலக்கிராமம் ஸ்டோன் பாருங்க. உள்ளே வந்து நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. கர்நாடகாவில் வந்து எல்லாமே இந்த கோயிலுக்கு யூஸ் பண்ண ஸ்டோன். இது முக்கியமாக சாலக்கிராமம், நேபாளிலேருந்து வந்தது. இதுதான் சீதா கிச்சன் சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி சீதா இருந்து அவங்க வாழ்ந்த இடத்துல இங்கே சமைச்சாங்கன்றது சரியாக தெரியல. பட் எல்லோரும் சொல்கிறது இதுதான் சீதா கிச்சன். எவ்வளோ பெரிய கிச்சன் பாருங்கள். அவங்க இங்கே சமைச்சிருக்கலாம். அவங்க சொல்கிறாங்க இதுதான் கிச்சன். ஆனால் பார்த்த பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சீதா தேவி அவங்க சமைச்ச இடம். தர்பார் அவருடைய கோர்ட், ராமருடைய கோர்ட். ராமருடைய கோர்ட்னு எல்லாருக்கும் தெரியும். நியாயத்துக்குன்னு பேர் வந்ததே ராமர் தான். நியாயம்னா ராமர் தான். அவருடைய கோர்ட் அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அவருடைய தர்பார் என்னென்ன எங்கேயுமே நம்மளுக்கு ராம் ராம் சீதாராம்லாம் கேட்டுகிட்டே இருக்கா. மனசுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் அதுதான். இங்கே 2 சாமிஜி கூட இருக்காங்க. அவங்க 20 வருஷமாக சாப்பிடாம தண்ணி ஆகாரத்தோடய இருக்காங்களா. அவங்களையும் தரிசனம் பண்ணுவோம். இங்கே தான் வால்மீகி வந்து ராமாயணம் எழுதின இடம். ஸ்ரீராமருடைய கதை, அதாவது ராமருடைய கதை எழுதி இப்போ நம்மலாம் படிக்கிறோம் இல்லையா. வால்மீகின்றது ஒரு மகரிஷி. அவர் வந்து இந்த ராமாயணத்தை எழுதினது இந்த இடத்துல தான் சொல்கிறாங்க. அது இப்போ வந்து இதுவாக மாற்றிருக்காங்க, கோவில் மாற்றிருக்காங்க. இந்த இடத்துல உட்காந்து அவர் வந்து ராமாயணத்தை எழுதினார். எதிரில் வந்து ஏதோ பாட்டசாலை மாதிரி இருக்கு, பசங்கள்லாம் இருக்காங்க. இதுதான் ராமர் டெம்பிள் பாருங்கள். பின்னாடி இருக்கிறது தான் ராமர் டெம்பிள். இதுக்கு வந்து வாசல்லேருந்து க்யூ வருது. நாங்கள் காலையிலே போய் தர்ஷன் முடிச்சிட்டோம். காலையில் ஃபஸ்ட்டு தர்ஷன் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஏன்னா செல்ஃபோன் எதுவுமே நாட் அலவுட்னால நாங்கள் எல்லாமே ரூம்லேயே வச்சுட்டு காலையிலே ஏர்லி மார்னிங் எழுந்து நாங்கள் போய் தர்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சரையூர் ரிவர் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ திருப்பியும் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஏன்னா கோவிலை திரும்பியும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இந்த கோவில் இதுதான் ராமர் டெம்பிள். ரொம்ப நல்லாயிருக்கும் தர்ஷனத்துக்கு. கூட்டம் இருக்குது, ஆனால் வந்து க்யூ ஈஸியாக மூவ் ஆகுது. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கூட்டம் இருந்தால் கூட க்யூ வந்து ஈஸியாக மூவ் ஆகுது. அயோத்தியாவில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது வந்து ராம் ஆஞ்சநேயா ஹோட்டல். ரொம்ப நல்லா இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவங்க சர்வீஸ் நல்லா இருக்குது. கீழே பியூர் வெஜ் ஹோட்டல் இருக்குது, உடுப்பி இது. அதனால் நீங்கள் காஃபி, நம்ம சவுத் இந்தியன் எல்லாம் கிடைக்குது. இட்லி, தோசை, வடை, நல்ல சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபி எல்லாமே கிடைக்குது. ஸோ நீங்கள் கீழே வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட் பண்ணலாம். மேலே ரூம் எக்ஸலண்ட்டாக வந்து சர்வீஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் கோயில் பக்கத்துலேயே நீங்கள் வந்து ஒரு 20 rupees கொடுத்தாலும் உங்களுக்கு ஆட்டோ கிடைக்குது. அவங்களே எல்லாம் பார்த்து வைக்கிறாங்க. ஸோ இங்கே வந்தால் இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணலாம். நல்லாயிருக்கும் ஹோட்டல். இது வந்து நான் ப்ரொமோஷனுக்காக சொல்லலை, ஆனால் ஹோட்டல் ரொம்ப நல்லா இருந்தது, சர்வீஸ் நல்லா இருந்தது, சாப்பாடும் ரொம்ப நல்லா இருக்குது. சவுத் இந்தியன் நமக்கு எல்லாமே கிடைக்குது. ஓகேவா, வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அயோத்தியா ட்ரிப் முடிச்சிட்டோம். நல்லபடியாக ராமர் தர்ஷன்லாம் ஆச்சு. நல்லபடியாக எல்லாம் முடிச்சிட்டோம். எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நாங்கள்
நாங்கள் வெயிட் பண்ணுறது வந்து காசிக்கு போகிறோம், வாரணாசிக்கு போகிறோம். வந்தே பாரத் வந்துட்டு இருக்கு. 5 o'clock இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து அயோத்தியா டு வாரணாசி. ஸோ நாங்கள் வந்தே பாரத் புக் பண்ணியிருக்கோம். வந்தே பாரத் நிறையா இருக்குது. ஸோ இப்போ வந்தே பாரத் வரப்போகுது, நம்ம காசிக்கு போகிறோம். இப்போ நாங்கள் காசிக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்தே பாரத்தில் தான் ஏறி இருக்கோம். 5 o'clock வந்தே பாரத் இது. அயோத்தியா டு காசி, அயோத்தியா தர்ஷன்லாம் ஆயிடுச்சு. இப்போ காசிக்கு போயிட்டுருக்கோம். செம்ம டயர்ட். 6 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாக நட தான். ரொம்ப டயர்டாக இருக்குது. அங்கே லஞ்செலாம் ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்டோம். இப்போ இங்கே வந்து நாங்கள் ஹோட்டல்லேருந்தே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வேணுன்னா இங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம், பட் நாங்கள் ஆர்டர் பண்ணல. ஹோட்டல்லேருந்தே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். 8 o'clock போய்டும் உங்களுக்கு வந்து வாரணாசிக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் காசி வந்து இறங்கியிருக்கோம் பாருங்கள். வாரணாசிக்கு வந்திருக்கோம். வாரணாசி காசி எல்லாம் ஒன்று தான். நம்ம வந்து இப்போ தான் வந்திருக்கோம். இப்போ தான் வந்து இறங்கியிருக்கோம். நேராக ரூமுக்கு போகிறோம். ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கோவில் பார்க்க முடியும்னா பார்த்துடலாம். இப்போ தான் நாங்கள் வந்து காசியில் வந்து மணிகர்ணிகா காட் போனோம். மணிகர்ணிகா காட் வந்து நம்ம பித்ருக்களுக்கு எதுவும் செய்கிற இடம். ஸோ எங்கள் அப்பா அம்மா, ஒரு அப்பா அம்மா எல்லாருக்குமே, பெரியவங்க எல்லாருக்குமே செஞ்சுட்டோம். முடிச்சுட்டு இப்போ கோவில் வாசலில் காசி விஸ்வநாதர். இது ஒரு என்ட்ரன்ஸு, இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு என்ட்ரன்ஸும் இருக்குது, இது ஒரு என்ட்ரன்ஸு. ஸோ 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இப்போ அது முடிச்சிட்டனால நாங்கள் ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் திருப்பி இந்த கோவிலுக்கு வருவோம். ஏன்னா அது பண்ணனால முடிச்சுட்டு திருப்பி கோவிலுக்கு. இப்போ நாங்கள் வந்து ஈவினிங் 5 o'clock ஆகுது. நாங்கள் 7 o'clock கங்கா ஆர்த்தி. ஸோ அதை பார்க்க போயிட்டுருக்கோம். இப்போ தான் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். காலையில் நாங்கள் வந்து மணிகர்ணிகா காட் போனோம். போயிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி பிளான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி மொரீஷியஸ் பிரைம் மினிஸ்டராக வந்திருந்தாங்க போலருக்கு. ரொம்ப ரஷ்ஷு. 4 hours வந்து ஜென்ரல் வந்து பப்ளிக் யாரும் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரஷ்ஷு க்யூ வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ வெயில் வேறு முடியல. ஸோ அதனால் ரூமுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ இப்போ கங்கா ஆர்த்தி முடிச்சுட்டு இப்போ காலபைரவர் பார்த்துடுறோம். அப்புறம் நாளைக்கு காலையில் காசி விஸ்வநாத் பார்க்குற மாதிரி பிளான் கொஞ்சம் மாற்றிட்டோம். ஏன்னா இன்றைக்கி பார்க்குற மாதிரி இந்த பிளான் போயிடுச்சு. அதனால் நாளைக்கு தான் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நாங்கள் ஆர்த்திக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு மீதி நான் பார்க்குறேன். நாங்கள் காசி விஸ்வநாதர் பார்த்துட்டோம். நான் உங்களுக்கு காமிக்கலன்னு தப்பாட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே செல்ஃபோன் நாட் அலவுடுனாங்க. 2 கேட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன். ஒரு கேட்டு வழியாக நாங்கள் போனோம். செல்ஃபோன் வந்து நாங்கள் ப்ரைவேட் லாக்கர் கடையில் இருந்தது, அங்கே வச்சுட்டோம். ஆனால் உள்ளே வந்து இன்னொரு கேட் இருக்குது. அந்த கேட் மெயின் கேட் நல்லா இருக்குது. அந்த கேட்டில் நீங்கள் வந்து லாக்கர் இருக்குது, ஃப்ரீ லாக்கர், அங்கே வைக்கலாம். இன்றைக்கி தான் நாங்கள் பார்த்தோம். அது எங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் தெரியல. ஸோ நீங்கள் வந்து அந்த கேட்டுக்கு போங்க. அவங்க கேட் நம்பர் 4 அங்கே சொல்கிறாங்க. எனக்கு சரியாக தெரியல. நான் உங்களுக்கு தப்பாக கைட் பண்ணக்கூடாது. நீங்கள் மெயின் கேட் நல்ல கேட்டாக இருக்கா, மெயின் ரோட்டில் இருக்குது நல்ல கேட், அந்த கேட் வழியாக போனீங்கன்னா உள்ளேயே ஃப்ரீ லாக்கர். ஸோ இன்னொன்று என்னென்னா, நான் வந்து காசி விஸ்வநாதர் நல்லபடியாக தரிசனம் முடிச்சிட்டோம். எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஹோட்டலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு பிரயாக்ராஜ் ட்ரெயின் இருக்குது, மிட் நைட் ட்ரெயின். ஸோ இங்கேருந்து நாங்கள் பிரயாக்ராஜுக்கு போகணும். ஆனால் திடீர்னு பார்த்தா பெரிய மழை. ரோட்டில் முள்ளங்காலுக்கு தண்ணி நிற்குது. கார் புக் பண்ணால் அவர் கேன்சல் பண்ணிட்டார், வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் ட்ரெயின் வந்து இப்போ ஸ்டேஷன் போய் எது இருக்கோ அதை பிடிச்சி போகணும். ஸோ எப்படின்னு பார்க்கணும். இது வரைக்கும் பிரயாணம் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் எப்படி பண்ண போகிறதுன்னு தெரியல. ஸோ அது பார்க்கலாம். ஓகே, பிரயாக்ராஜ் பாய். நாங்கள் காசியிலேருந்து பிரயாக்ராஜ் கிளம்பணும்னு சொன்னோம் லாஸ்ட் வீடியோவில். நாங்கள் வந்து காசியில் வந்து நல்ல தர்ஷனம் ஆச்சு. காசி விஸ்வநாத் ரொம்ப தர்ஷனம் நல்லா ஆச்சு. நாங்கள் நைட்டு தான் பார்த்தோம். ஊருக்கு காசிக்கு வந்தோடனே நைட்டே நாங்கள் வந்து ஆர்த்தி பார்த்துட்டோம். காசியில் ரொம்ப நல்லா இருந்தது. காசி விஸ்வநாத் தர்ஷன் ரொம்ப நல்லா ஆச்சு. நீங்கள் கூட நைட்டு போங்க. நைட்டு ஒரு 9:30க்கு மேலே போனால் ஆர்த்தி இருக்குது ஃபைனல். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, கூட்டம் இல்லை. அப்புறம் வந்து நாங்கள் விசாலாட்சி போனோம். விசாலாட்சி வந்து எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல, மோஸ்ட்லி பர்சன்ஸ்க்கு தெரியல. ஆனால் அது வந்து சக்தி பீட்டில் விசாலாட்சி ஒன்று. அதனால் நீங்கள் வந்து தேடி போங்க. யாராவது கேட்டு லோக்கலில் இருக்கிறவங்க கேட்டு தேடி போங்க. நாங்களும் அப்படி தான் போனோம். விசாலாட்சியும் பார்த்தோம், அன்னபூர்ணியும் பார்த்துட்டோம், காசி காலபைரவரையும் பார்த்தோம். எல்லாமே நல்ல தர்ஷனம் ஆச்சு. நாங்கள் எல்லாமே நைட் தான் பார்த்தோம்.
ஏன்னா காலையில் ரொம்ப வெயில் சல்ட்ரியாக இருக்குது, கூட்டம் அதிகமாக இருந்தது. எதுக்குன்னு தெரியல, இந்த டைமு அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. அதனால் எல்லாமே நைட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்புனோம், பிரயாக்ராஜ் போனோன்னு. நான் லாஸ்ட் வீடியோ அவங்க சொல்லியிருப்பேன். நாங்கள் கிளம்புறோம், அப்படி ஒரு மழை, திடீர்னு சடனாக பெரிய மழை. அந்த மழையில் வந்து முற்றங்கால் எங்களுக்கு, அதாவது வயிறு கிட்ட வரைக்கும் தண்ணி திடீர்னு வந்துருச்சு. என்னன்னு தெரியல, அவ்வளோ பெரிய மழை. அதனால் நாங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு பிரயாக்ராஜ் வந்துட்டோம். ஸோ நீங்கள் கார் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுங்க. ஏன்னா லோக்கலில் ரொம்ப கேட்குறாங்க, 4000 5000 வாய்க்கு அந்த ரேட் கேட்குறாங்க. நீங்கள் அதனால் கார் அப்படி எடுத்துகிட்டு பிரயாக்ராஜ் வர விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துடுங்க. அங்கேருந்து நீங்கள் பேரம் பேசுனீங்கன்னா 1500 to 2000 பிரயாக்ராஜ் வராங்க. நாங்கள் 2000 பே பண்ணோம், மழையாக இருந்ததுனால 2000 கேட்டாங்க. அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் பிரயாக்ராஜ் வந்துட்டோம். பிரயாக்ராஜில் வந்துட்டு நாங்கள் பிரயாக்ராஜில் வந்து அங்கே திருவேணி சங்கம்லாம் போனோம் பார்த்தோம். ஆனால் நாட் அலவுடு. ஏன்னா இங்கே ஃப்ளட்ஸ் நிறையா இருக்கிறதுனால போட்டிங் எதுவுமே நாட் அலவுட். நம்ம தண்ணி கிட்ட கூட யாரும் விடுறதில்ல, தண்ணி நம்ம வந்து பக்கத்தில் கூட போக முடியாது, எல்லாமே காட் மாதிரி கட்டிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம அங்கே வேஸ்ட்டு, நம்ம பிரயாக்ராஜில் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்ட்டு நாங்கள் எங்கள் ஊருக்கு கிளம்பிட்டுருக்கோம், இந்த ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். இன்னொன்று சொல்கிறேன், நான் காசியில் கூட நாங்கள் வந்து கங்காவை வந்து எங்களை தொட விடலை. நாங்கள் அந்த இதுக்கு போனோம், எங்கள் இதுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் இது பண்ணுறதுக்காக அங்கே போனோம். அந்த இடத்துல வந்து கங்கா வந்து போட்டில் உட்கார வச்சு சேஃபாக எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த இது வந்து அத்தோட அவ்வளோதானே. கங்கா கிட்ட யாருமே அலௌடு இல்லை, எல்லாமே காட் மார்க் கட்டி வச்சுட்டாங்க, கேட் போட்டு பேரியர் போட்டு மூடி வச்சுட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து கங்கா கிட்ட நாங்கள் போக முடியல. இதுவும் வந்து பிரயாக்ராஜ்லேயும் அப்படி தானா, எதுவுமே யாருமே நாட்டாலோட, ஏன்னா ஃப்ளட்ஸு வந்திருக்கனால. ஸோ அதனால் நீங்கள் வரும்போது பக்கத்தில் போய் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கலாம், போட்டுக்கு போகலாம். ஸோ நாங்கள் அந்த ட்ரிப்பை விட்டுட்டோம், நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம், எங்கள் ஊருக்கு கிளம்பிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ட்ரிப் வரும்போது இதெல்லாம் பார்த்துக்கலாம், மீதி பிரயாக்ராஜ் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ இது மட்டும்தான் என்னுடைய சஜஷன்ஸ். என்னென்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து சப்போஸ் காரில் வரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து புக் பண்ணிக்கோங்க. அங்கே ரூம்லலாம் எங்கேயுமே யார்கிட்ட கேட்காதீங்க, ரொம்ப காஸ்ட்லி. இன்னொன்று வந்து குட்டி குட்டி இடமா சந்தா போய் காசி விஸ்வநாதர் போய் பார்த்தோம், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு மெயின் ரோடு கேட்லேயே வந்துட்டிங்கன்னா, கேட் நம்பர் 4 வந்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே போகலாம். அங்கே ஃப்ரீ லாக்கர் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம். ஓகேவா? ஸோ காசி ட்ரிப் நல்லபடியாக முடிஞ்சு